இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடா பிவைக்கு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர்ஸோடைய கான்செப்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸோடைய ஒரு அதாவது பவர் ரிலேட்டடா வர கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸோடைய செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2023 கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. லெட் எக்ஸ் பி ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல வராங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, சச் தட் 7x பிளஸ் 96 இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பாசிபிள்? ஆப்ஷன் ஈக்குவல் என்ன சொல்றாங்க, ஏ வந்து 10, பி வந்து 11, சி வந்து 12, டி வந்து இன்ஃபினிட்டி மினின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7x பிளஸ் 96 டிவிசிபிள் பை எக்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ பர் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வேல்யூ கூட பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்றாங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3, 4 இது மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர்? ஆன்சர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா 7 × 1 + 96 டிவைடட் பை 1. அப்போ நம்ம இதெல்லாம் டிவிசிபிள் பண்ணலாம். அப்போ நோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு நீ 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்கலாம், அதாவது 7 × 2 + 96 டிவைடட் பை என்ன சொல்லிடலாம், 2ன்னு சொல்லிடலாம். இதுக்கு என்ன வந்துடும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா நமக்கு அதே வேலை என்ன வரலாம், 7 × 3ன்னு சொல்லியிருப்போம், + 96 டிவைடட் பை 3ன்னு சொன்னோமா, அப்போ நோ ரிமைண்டர். இதுவும் அதோட ஃபேக்டராக இருக்கலாம். ஓகே, அடுத்தது 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடும்போது 7 × 4ன்னு போடுறோம், + 96 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இதோட வேல்யூ ஏதாவது 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா, 4ஆல் டிவிசிபிள் ஆகும், இதுவும் டிவிசிபிள் ஆகும். அப்போ நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 0ன்னு சொல்லிடலாம். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டிங்கன்னா அப்போ 7 × 5 + 96ன்னு சொல்லிட்டு டிவைட் பை 5ன்னு போட்டோமா கண்டிப்பாக என்ன இருக்கலாம், இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகும், இந்த வேல்யூ 7ஆல் டிவிசிபிள் ஆகாது, இதுக்கு ரிமைண்டர் வரும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஏன்னா எப்பயுமே பாருங்க இந்த நம்பர் கீழே இருக்க 5ன்னா 5ஓட மல்டிபிள்ஸ் தான் 7 கண்டிப்பாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது நமக்கு எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ கண்டிப்பாக எதோட மல்டிபிள்ஸாக இருக்கு, அதாவது மல்டிபிள் ஆஃப்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ் வந்து 7x தான் இருக்கு. அப்போ இந்த வேல்யூ எப்பயுமே கீழே இருக்க வேல்யூட எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7x எப்பயுமே டிவைட் பண்ணும் ரோம் ரிமைண்டர். ஆனால் 96 தான் வந்து டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணும். அப்போ இதில் பார்த்தோம்னா 96ல இருந்து நமக்கு ரிமைண்டர் என்ன எடுத்திருக்கேன், 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 96 நான் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணாலே போதும், ரைட்டா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 96 கண்டுபிடிக்கலாமா? பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 96. அப்போ எப்படி போடும், அப்போ நார்மலாக 96 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், 48ன்னு வந்துடும். 48 2ஆல் டிவைட் பண்ணால் 24ன்னு வந்துடும். 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12ன்னு வரும். 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு வந்துடும். அப்போ 2 பவர் 5 × 3 பவர் 1. அப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கலாம், 5, அதாவது பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பவரோட 1 ஆட் பண்ணிக்கலாமா, அதாவது நமக்கு இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, இதில் 5 பவரோட இப்போ அதாவது 2 பவர் 5 5ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 பவர் 1 இருக்கு, அந்த 1ஓட பவரோட 1 ஆட் பண்ணுங்க. அப்போ 6 × 2ன்னு இருக்கும், நமக்கு எவ்வளோ இருக்கலாம், 12 ஃபேக்டர்ஸ். அப்போ 12 ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த என்னவா இருக்கலாம், நமக்கு அந்த 12 ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2, 3, 4, வேற என்ன இருக்கலாம், 6ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் ஆகும், 16ஆல் ஆகும், 24ஆல் ஆகும். அடுத்து என்ன சொல்லலாம், 24 48ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா, 48ஆல் டிவிசிபிள் ஆகுமா, 192. அடுத்து 192 வந்து பார்த்தீங்கன்னா வேற எதால டிவிசிபிள் ஆகலாம், 64ஆல் டிவிசிபிள் ஆகும், 96ஆல் டிவிசிபிள் ஆகும், 192ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேக்டர், 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வேற எந்த நம்பர் எக்ஸ்ட்ரா எழுதிருக்குமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரும். ஓகேங்களா, ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்குமா, ஆனால் இது கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்குன்னா 96ஓட முடியுது, சாரி
96ஓட முடிஞ்சுப்பா. நான் தான் எக்ஸ்ட்ரா போட்டேன். அப்போ நமக்கு வந்து 12 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அந்த 12 ஃபேக்டர்ஸ் இங்கே எழுதிருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் இருக்கா பாருங்க, சி ஆப்ஷன் ஈக்குவல் டு நமக்கு 12 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், சி ஆப்ஷன் 12. நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே போல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது நான் முதல்வன்ல கேட்டிருந்த கொஸ்டின். அதாவது நமக்கு சிடிஎஸ் எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் கேட்டிருந்தனால நம்ம அதுவும் அங்கே பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்கலாம்னு பாருங்க. லெட் எக்ஸ் பி ஏ பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். என்ன சொல்றாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. சச் தட் ஓகே 192 பிளஸ் 8x சொல்றாங்க இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். ஓகேவா, ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பாசிபிள்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10, 11, 12, மோர் தென் 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 192 பிளஸ் 8x டிவைட் பை எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கொஸ்டின்ல பார்த்த மாதிரி அப்போ இந்த டேர்ம் எப்பயுமே நார்மலா பாருங்க, இந்த டேர்ம் இதெல்லாம் எப்பயுமே டிவிசிபிள் ஆகும். அப்போ 1, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், 192 டிவைட் பை எக்ஸ் தான் ஃபைன் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 192 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு தான் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இதுக்கு தான் வந்து பார்த்தா என்ன பார்க்கலாம், ஃபேக்டர்ஸ். அதாவது நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்றதை விட எப்படி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம் இதுலயே. ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 192. அப்போ 192க்கு என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 96 அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 48 48 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 24 இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 12 இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 அப்போ நமக்கு என்ன வந்துடும், 2^6 இன்ட்டு 3^1 சொல்லலாம். இதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி எடுப்போம் ஆன்சர், ஆன்சர் ஈக்குவல் டு 6^1 ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்டு என்ன சொல்லிடலாம், 3^1னா 3, அதை பவர் 3 அதோட 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 7 × 2 = 14 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஆனால் நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு மோர் தென் 12ன்னு நினைப்போம். ஆனால் என்ன வரலான்றது யோசிங்க. பாருங்க, இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன இருக்கலாம், 1 இருக்கும், 2 இருக்கலாம், 3, 4, 8, 6 வரலாமா, 6 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கலாம், 12 வரும், 16 வரும், 24 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36 வர பாசிபிள் இருக்கா, இருக்காது. ஓகேவா, அடுத்து 48 வந்திருக்கலாம். ஓகேவா, 48 வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லலாம், 48 எடுத்து 64 வரும். ஓகேவா, 64 வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கலாம், 96 வரலாம். ஓகேவா, 96 வரலாம். 96 வந்ததுக்கப்புறம் 192 கூட வரும். ஓகேவா, 192 வேற என்ன வரலாம், ஒரு வேல்யூ 32 கூட வரலாம்ல. சரி, இதில் பார்த்தீங்கன்னா 32. இப்போ டோட்டலாக நமக்கு என்ன பண்ணலாம், இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட். ஆனால் நம்ம கொஸ்டின் கேட்டாங்க எக்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்லா யோசிங்க. எக்ஸ் பிஏ பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஈவன் இன்டிஜர்ஸ் மட்டும் எடுத்தா போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கலாம், 12 இருக்கலாம். ஓகேவா, நம்ம 14 போட்டு மோர் தென் போடுவோம். அப்போ இது மாதிரி கரெக்டாக ரீட் பண்ணி அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் தேர் விச் கிவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 31 சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்க, ரிமைண்டர் ஆஃப் 31 சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போ இதுக்கு வந்து நார்மலா போடும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வரலாம், 31 வந்திருக்குமா. சரி, ஓகே, ரிமைண்டர் ஆஃப் 31 வென், அதாவது 1186 இஸ் டிவிசிபிள் பை தீஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னு எந்த அதாவது நம்ம தீஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. அதுல எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, நார்மலா நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம என்ன பண்ணலாம், 1186 இருக்கு, ரிமைண்டர் எவ்வளோ
மைனஸ் ரிமைண்டர்னு போட்டிங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கலாம்? 1186 மைனஸ் 31ன்னு போட்டிங்கன்னா நம்ம ஆன்சர் 1155ன்னு சொல்லிடலாம். 1155ன்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1155ன்னு சொல்லிடுறோம். அப்போ 1155ன்னா நம்ம எப்படி எல்லாம் 11 and 55. இது என்ன பண்ணலாம்? 11ஆல் டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 11ஆல் டிவைட் பண்ணி 111 இருக்கும், 0ன்னு இருக்கும், அடுத்து 5ன்னு வந்துடும். ஓகே, 105 இன்ட்டு 11ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா 105 இன்ட்டு 11ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்குமா? அப்போ 1155 இருக்கு. அடுத்தது நம்ம ஃபைன் பண்ணலாமா? இது 105 எதால டிவைட் பண்ணலாம்? 105 ஈக்குவல் டு 3ஆல டிவைட் பண்ணலாமா? 3ஆல டிவைட் பண்ணி. அப்போ இது வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்ணா மேக்ஸிமம் என்ன வரும்? 3ஆல டிவைட் பண்ணும்போது 35 வந்துருமா? 35 என்ன பண்ணலாம்? 7ஆல டிவைட் பண்ணலாமா? 7ஆல் டிவைட் பண்ணா 5ன்னு இருக்குமா? அப்போ இதோட ஆன்சர் எப்படி சொல்லலாம்? அதாவது இதுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லலாம்னா 1155 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு ஓகேவா 11ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதற்கான நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கலான்றதை பார்க்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லும்போது இதுதான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, இதுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? அதாவது ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கலாம்? நார்மலாக ஃபேக்டர்ஸ் இதுக்கு ரிமைண்டர்னு நம்ம கொடுத்துருக்கேன் 1000. அதாவது நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்ஸ் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாமா? அதாவது டிவைஸ் எவ்வளோன்னு இருக்கலாமா? டிவைசர் ஆஃப் 1155 என்னவெல்லாம் இருக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகலாமா? ஆகலாம். அடுத்து 3ஆல் டிவிசிபிள் ஆகலாம், 5ஆல் டிவிசிபிள் ஆகலாம், 7ஆல் டிவிசிபிள் ஆகலாம், 11ஆல் ஆகலாம். அடுத்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 2 நம்பரை பார்க்கணும் 3 இன்ட்டு 5 15. அடுத்து 3 இன்ட்டு 7ன்னு சொல்லலாமா? 3 இன்ட்டு 7. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லலாம்? 3 இன்ட்டு 11ன்னு சொல்லிடலாமா? 33. அடுத்து என்ன சொல்லலாம்? 5 இன்ட்டு 7ன்னு சொல்லிடலாமா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லலாம்? 5 இன்ட்டு 11ன்னு சொல்லிடலாமா? ஓகேவா? அடுத்து என்ன இருக்கலாம்? 7 இன்ட்டு 11ஆக இருக்கலாமா? ஓகே, அடுத்து 3 நம்பர்ஸை பார்க்கலாமா? அடுத்து அதாவது 3 இன்ட்டு 5 இன்ட்டு ஓகேவா 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 சொல்லிடலாமா? அடுத்து என்ன இருக்கலாம்? 3 இன்ட்டு 5 இன்ட்டு 11 எடுத்துக்கலாமா? ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11ஆக இருக்கலாமா? 35ன்னு இருக்கும். அப்போ நமக்கு 35ன்னா 35 இன்ட்டு 11 போடும்போது நமக்கு என்ன இருக்கும்? 385 வந்திருக்குமா? ஓகே, வேற என்ன இருக்கலாம்? 3 இன்ட்டு 7 இன்ட்டு 11 போட்டுமா? சரி, இன்னும் 3 இன்ட்டு வரீங்க 3 இன்ட்டு 7 இன்ட்டு 11ன்னு சொல்லலாமா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? 35 இன்ட்டு 11ன்னு சொல்லுவோம். 3 இன்ட்டு 7 இன்ட்டு 11 3 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 21ன்னு சொல்லுங்க. 21 இன்ட்டு 11 பட்டமா 231 வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்து வேற என்ன வரலாம்? 4 நம்பர் மல்டிபிளிகேஷன் வரலாமா? 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11ஆக இருக்கலாம். அப்போ என்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்ன்றதை நல்லா கவனிங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இதில் 15 இருக்கலாம், 21, 33, 35, 55, 77, 105, ஓகே 1, 65. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 231,
இது 385 இருக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், 1155 சொல்லலாம். ஆனால் அந்த நம்பர் எனக்கு என்ன சொல்லலாம்னா ரிமைண்டர் வந்து 31 இருக்கணும்னா, அப்போ டிவைசர் எப்படி இருக்கணும், டிவைசஸ் ஓகேவா, டிவைசஸ் மோர் தென் 31 இருக்கும். அப்போ மோர் தென் 31 இருக்கிறது நமக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா. மோர் தென் 31 33, எப்படி எடுத்துக்கலாம், 33 35 55 77 105 5 ஆயிடுச்சு. இதோட 6 ஆயிரும், 7 8 9. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, 9 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1000. இப்போ நார்மலாக எப்படி சொல்லலாம், இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 1086 இந்த 9 நம்பர்ஸில், அதாவது 9 நம்பர்ஸில் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரலாம், ரிமைண்டர் ஈக்குவல் டு 31 வரும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 9 எடுத்துக்கலாமா. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 9 நோட் பண்ணிக்கலாமா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம், 9 சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. சரி, ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இது வந்து சிவில் சர்வீஸ் பிஓக்கு 2025 கேட்ட கொஸ்டின் தான். அதாவது இது கொஸ்டின், தேர் ஆர் n sets of numbers each having only 3 positive integers, only 3 positive integers with LCM equal to 1001 HCF equal to 1 சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n சொல்றாங்க. n ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, n ஈக்குவல் டு செட் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சணும், n ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன சொல்ல வராங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு 1001 சொல்றோம். அண்ட் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், 1 சொல்லிடுறோம். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும், வேல்யூ ஆஃப் என்ன வரும்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் n. சரி, ஓகேவா. 1001 எப்படி இருந்தது, எப்படி எழுதலாம், 1001ன்றது நம்ம எப்படி எழுதுவோம், எதோட ஃபேக்டர்ஸ், 7 × 11 × 30, 7 × 11 × 30. ஆனால் நமக்கு இதில் போடும்போது நமக்கு என்ன வரலாம்னா 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம், 1 2 3. இதோடைய எல்சிஎம் என்ன வரணும்னா 1001 வரணும். ஆனால் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், ஹெச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இது மாதிரி வர்ற மாதிரி எப்படி இருக்கலான்றது திங்க் பண்ணுங்க. இப்போ நார்மலாக பாருங்க நம்பர்ஸ் எப்படி எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க எப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7 11 13. இதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து பாருங்க, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான் வரும், எல்சிஎம் 101 இந்த 1001 வந்திருக்கும். செகண்ட் போலாமா. செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், இதில் 1 எடுக்க போகிறோம், இதில் 1, இது 1001. இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க 1001 வருமா, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 வந்துருமா, முடிஞ்சு. அடுத்த செகண்ட் பார்க்க, தேர்டு பார்க்கலாமா. தேர்டு பொறுத்தவரையும் எப்படி எடுத்துக்கலாம், நார்மலா இங்க நான் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க 1377 இருக்கலாமா, 13க்கு 77 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எனக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 1001 வரும், ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 1 or 2. அடுத்து ஃபோர்த்து போலாமா. ஃபோர்த் அதே போல நம்ம என்ன சொல்லலாம், 1ன்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன வரலாம், 11 91 சொல்லிடலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரலாம், நமக்கு எல்சிஎம் எடுத்தோமா 1001 தான் வந்திருக்கும். ஆனால் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 வந்துருமா. அடுத்து ஃபிஃப்த் ஒன், இது எப்படி பார்க்கலாம், 1 7 143 எழுதிக்கலாமா. இது 1001 எடுத்துக்கலாம், இது 1 பார்த்துக்கலாம். ஓகே, வேற என்ன யோசிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்று பாருங்க. இப்போ நமக்கு சிக்ஸ்த் ஒன்று பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், 13 13 77 இருக்கலாமா. இதுக்கு போட்டோமா 1001 தான் வந்திருக்கும், ஆனால் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 வந்து. அடுத்த செவன்த் ஒன்று பார்க்கலாமா. செவன்த் ஒன்று ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 11 11 போட்டு நம்ம என்ன சொல்லலாம் 91 சொல்லிடலாமா. அப்போ இதுக்கு போட்டோமா 1001 தான் வரும். ஓகேவா, இதோட ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். அடுத்து எயித் ஒன்று போயிடலாமா. எயித் ஒன்று போகும்போது வேற என்ன இருக்கலாம், 7 7 போட்டிருக்கலாம், 143. அப்போ போடும்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 1001, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகே, அடுத்து நைன்த் ஆப்ஷன் போட்டிங்கன்னா மேபி என்ன வரலாம், இதில் 77 77 அண்ட் 143. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துமே நமக்கு என்ன 1001 தான் வரும், ஆனால் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 வந்துடும்.
ஆனால் எனக்கு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8. ஆனால் நவீன ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ மோர் தென் 8 நமக்கு இருக்கா? அப்போ நமக்கு பாருங்க நம்பர்ஸ் ஈக்குவல் எப்படி இருக்கு, மோர் தென் 8 இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? சரி, ஓகே. இதுக்கு இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி 1001 ஈக்குவல் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ 1001 எப்படி சால்வ் பண்ணினா 1001 பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எப்படி போடலாம், 7ஆல் டிவைட் பண்ணினா 143ன்னு வந்திருக்கும். 143யை 11ஆல் டிவைட் பண்ணினா 13 வந்துடும். ஸோ இதை நல்லா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இதில் எல்சிஎம் ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1001 வருதுன்னா, அடுத்து ஹெச்சிஎஃப் ஈக்குவல் எனக்கு 1 வருதுன்னா, அப்போ நமக்கு என்ன இருக்கலாம், இதோடைய காமன் ஃபேக்டர், அதாவது இந்த நம்பர் என்னவா இருக்கலாம், கோ பிரைமா இருக்கலாமா, கோ பிரைம். அதாவது காமன் ஃபேக்டர் மேக்ஸிமம் என்ன இருக்கும், மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஓகேவா? அதாவது காமனாக 1 தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா 2,3ன்னு சொல்லியிருக்கலாம். வேற என்ன சொல்லலாம், 3,5ன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,11ன்னு சொல்லலாம். இது மாதிரி மெனி நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நமக்கு மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் என்னவா இருக்கலாம். இப்போ ஒரு 1000 100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, 100 101 டிவைட் பண்ணால் இது ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஸோ இது மாதிரியெல்லாம் யோசிச்சு வைக்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நமக்கு 3 நம்பர் எழுத போகிறோம். அந்த 3 நம்பர் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா 1000 வரணும். ஏன்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1. அப்போ எந்த செட், அப்போ நம்ம எத்தனை செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 செட் இருக்கு. சரி, ஓகே. இந்த செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வரலையும் இருக்கா. ஸோ அப்போ நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் 8 இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரி, ஓகே. இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சிஐஎஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கு 2017 கேட்ட கொஸ்டின் தான். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ ஆஃப் என் ஃபார் விச் என் ஸ்கொயர் பிளஸ் 96 ஸ்கொயர் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, என்னோட வேல்யூ என்ன, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். என் ஈக்குவல் என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என் ஸ்கொயர் பிளஸ் 96 என்னன்னு சொல்லுவாரானா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா இப்போ என் ஸ்கொயர் பிளஸ் 96 ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், எம் ஸ்கொயராக இருக்கலாம். இது இந்த சைடு கொண்டு வரலாமா, அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 96ன்னு சொல்லிடலாமா. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், எம் பிளஸ் என் இன்ட்டு எம் மைனஸ் என்னன்னு எடுத்து ஈக்குவல் டு 96 சொல்லலாமா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில். அப்படியே ஏ பிளஸ் பின்னு சொல்லிடலாம், அண்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வியூவில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வரணும், எந்த நம்பரான இருக்கலான்றது யோசி. இப்போ நார்மலாக பார்க்கும்போது பேர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அந்த பேர் 2,48 96 தான். அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், 96 வரணும், 4 × 24ன்னு சொல்லிடலாமா, சொல்லலாம். அடுத்து தேர்ட் பேர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இப்போ 6 × 16ன்னு சொல்லலாமா. அண்ட் ஃபோர்த் பேர்ஸ் என்னவா இருக்கலாம், பேர் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம், 8, 12 சொல்லிடலாமா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடலாம். ஸோ அப்போ நார்மலாக பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், நார்மலாக எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் பண்ணி பாருங்க. அப்போ 2n, அப்போ 2n ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 48 மைனஸ் 2. 2n ஈக்குவல் டு 24 மைனஸ் 4. 2n ஈக்குவல் டு 16 மைனஸ் 6. 2n ஈக்குவல் டு 12 மைனஸ் 8. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இது 46ன்னு சொல்லலாம், இது 20ன்னு சொல்லலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லலாம், இது 4ன்னு சொல்லலாம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கலாம், 23ன்னு இருக்கலாமா. அடுத்து என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம், 10ன்னு இருக்கலாமா. என்னோட வேல்யூ 5ன்னு இருக்கலாம், என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கலாம்.
ஓகேங்களா? இது மாதிரி வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குமா? ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம்னா எக்ஸாக்டா பார்த்தோன்னா இதோட என்னோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு? 4 இருக்க பாசிபிள் இருக்கா? அப்போ 20 அதாவது 10 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? 10 ஸ்கொயர் 100 இருக்கும், 196 இருக்கும். 196 ஈக்குவல் டு எதோட ஸ்கொயரா இருக்கலாம்? 196 ஈக்குவல் டு எதோட ஸ்கொயரா இருக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். 14 இன்ட்டு 14 இருக்கலாமா? அப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்க. இப்போ n ஸ்கொயர்னு இருக்கு ப்ளஸ் 96ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு நமக்கு 23ன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 23 இன்ட்டு 23ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 529 இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கலாம்? 96 இருக்கலாமா? ப்ளஸ் 96 நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 625 வந்துடும். அப்போ இது எதோட எதெல்லாம் 25 ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து நீ 10ன்னு போட்டிங்கன்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 96ன்னு இருந்துச்சுன்னா 196 வந்துருமா? இது எதோட ஸ்கொயர்? 14ஓட ஸ்கொயர். அப்போ அது மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? பி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் பேப்பர் 2ல வந்து பிவைக்கு 2022 கேட்ட கொஸ்டின் வச்சுக்கோங்க. கன்சிடர் தி நம்பர் n ஈக்குவல் டு 12 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 8 இன்ட்டு 5 பவர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. த நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் n, என்னோடைய ஆட் ஃபேக்டர் நமக்கு என்ன சொல்ல வராங்க? 16 வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்க? ஈவன் ஃபேக்டர் என்னவா இருந்திருக்கலாமா? அப்போ ஈவன் ஃபேக்டர் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கும்? 720ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? 12 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 8 இன்ட்டு 5 கியூப். 12 எப்படி எடுத்துக்கலாம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாமா? 6ன்னு இருக்கும். இன்ட்டு 3 பவர் 8 இன்ட்டு 5 கியூப். எப்படி பார்க்கலாம்னா 2 பவர் 12ன்னு சொல்லிடலாம், இன்ட்டு 3 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 8ன்னு சொல்லிடலாம், இன்ட்டு 5 கியூப்னு சொல்லிடுவோம். இதை சிம்பிளை பண்ண என்ன இருக்கலாம்? இப்போ 2 பவர் 12 இன்ட்டு என்ன சொல்லிக்கலாம்? 3 பவர் 14 இன்ட்டு 5 கியூப். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லலாம்? 12 + 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? 14 + 1 இன்ட்டு 3 + 1. அப்போ நம்மளுடைய இது வேல்யூ என்ன இருக்கலாம்? 13 இன்ட்டு 15 இன்ட்டு 4ன்னு போக போகிறோம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 780 ஃபேக்டர்ஸ். ஆனால் இதில் ஆட் ஃபேக்டர் எவ்வளோ, ஈவன் ஃபேக்டர் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். ஆட் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ, ஈவன் ஃபேக்டர்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஆட் ஃபேக்டர் எவ்வளோ, ஈவன் ஃபேக்டர். அதான் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இப்போ நார்மலாக இந்த டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு அப் டு எதுலையும் போடலாம்? 2 பவர் 12 போட போகிறோம். ப்ளஸ் அப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் 3 பவர் 0 ப்ளஸ் 3 பவர் 1 அப் டு எதுலையும் போட போகிறோம்? 3 பவர் 14 போட போகிறோம். ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லலாம்? 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1 இப்படி போயிட்டு ப்ளஸ் என்ன சொல்லிடலாம்? 5 பவர் கியூப்லையும் போட போகிறோம். அப்போ நான் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதியிருக்கோம்? அதாவது நம்ம டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன டேர்ம்ஸ் இருக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருந்திருக்கும், ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, இது மாதிரி அப் டு இப்படியே போயிட்டு இருக்கும். ப்ளஸ் 2 பவர் 12 வந்திருக்கும். அடுத்த ப்ளஸ் என்ன சொல்லலாம்? 3 பவர் 1 0 இன்னைக்கு கூட 1ன்னு வந்துருமா? 1 ப்ளஸ் 3 இது மாதிரி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 பவர் 14 இருக்கும். அடுத்து ப்ளஸ் 5 பவரில் பார்க்கலாமா? அதே 5 பவர் என்னும்போது என்ன சொல்லலாம்? 1 + 5 + 25 அப்படியே அப்படியே போட்டு இருந்துச்சுன்னா என்ன வந்துடலாம்? 25 + 125
ப்ளஸ் 625 இது மாதிரி வந்துட்டே இருக்கும். இதில் பார்க்கும்போது ஆட் ஃபேக்டர்னும் போது ஃபர்ஸ்ட் நம்பரில் ஆட் நம்பர் எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. அடுத்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் பார்க்கக்கூடாது, எத்தனை டேர்ம் தான் பார்க்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கலாம்? அப்போ 14 15 டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது 3/0 அப்போ 14 ஒன்று இருக்கு. அப்போ 15 டேர்ம்ஸ். அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 14 + 1 வந்திருக்கலாமா? அப்போ 14 + 1 வச்சுக்கோங்க. அந்த 1ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது நம்ம 3/0 எடுத்துக்கலாம். இன்ட்டு இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நம்பர்? 3 நம்பருக்குன்னா 4 ஆயிருமா? 3 + 1 எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன வரலாம்? 14 இன்ட்டுனா இங்கே 15 ஆயிருமா? 15 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 60. நமக்கு ஆட் ஃபேக்டர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் ஈக்குவல் எவ்வளோ? ஆன்சர் ஈக்குவல் 60 இருக்கு. அப்போ நமக்கு 60 ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். ஈவன் ஃபேக்டர்ஸ்னா ஈவன் நம்பர்ஸ் இல்லை பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 12 நம்பர்ஸ் இருக்கும். 12 இன்ட்டு 15 இன்ட்டு 4ன்னு சொல்லிடலாம். இப்போ நார்மலாக 12 இன்ட்டு 15 நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 12 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 180 வந்துருமா? அப்போ 180 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம்? 4 மல்டிப்ளை பண்ணோம். 180 4 மல்டிப்ளை பண்ணால் 720 வருமா? அப்போ 720 ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இது வந்து ஆட் ஃபேக்டர்ஸ், இது வந்து ஈவன் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஈவன் ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க? 720 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம்? ரெண்டு ஆன்சருமே கரெக்ட்னு சொல்லிடலாமா? ரெண்டு ஆன்சருமே கரெக்ட்னு சொல்லிடலாம். அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? பி ஆப்ஷன் ஈக்குவல் டு போத் 1 and 2ன்னு சொல்லலாம். இப்போ நார்மலா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 180 ஃபேக்டர்ஸா? இதுல ஆட் ஃபேக்டர் நம்ம 16 ஃபைன் பண்ணிட்டாலே, ஒருவேளை ஈவன் ஃபேக்டர் நீங்க எப்படி ஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்? ஈவன் ஃபேக்டர் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம்? நார்மலா யோசிங்க. ஈவன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 780 - 16 போட்டுக்கணும் 720 உங்களால சொல்ல முடியும். இப்படியும் ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ இது மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல பிவைக்கு 2017 கேட்ட கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். சரி, இந்த கொஸ்டின் எப்படி போடலான்றது பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஏபிசிடி ஆர் நான் ஜீரோ இண்டிஜர்ஸ் such that ஏபி டிவைட் சிடின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றாங்கன்னா சிடியை எதை டிவைட் பண்ணும்? ஏபின்னு சொல்றாங்க. பண்ணா ஒரு வேல்யூ வரும், கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும். ஓகே, இஃப் ஏ அண்ட் சி வந்து கோ பிரைம் நம்பராமா. ஏவும் சியும் என்னவா இருக்கலாம்? கோ பிரைம். ஓகேவா? அடுத்து தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு கிவன்ல எல்லாமே ஏபிசி ஈக்குவல் என்ன சொல்றாங்க? ஏபிசிடி எல்லாமே என்ன சொல்ல? நான் ஜீரோ நம்பரா? நான் ஜீரோ இண்டிஜர்ஸ். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? அப்போ நார்மலா பார்க்கும்போது சிடி இன்ட்டு கே இன்ட்டு ஏபின்னு சொல்லிடலாமா? ஆனா இதுல ஏவும் சியும், ஏ அண்டு சி இது ரெண்டுமே கோ பிரைம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா டியோட ஃபேக்டர் என்னவா இருக்கலாம்? அதாவது ஏவும் சியும் கோ பிரைம் நம்பர், ஏசி ஈக்குவல் டு கோ பிரைமா இருந்தா, ஆனா நம்ம கண்டிப்பா என்ன சொல்லலாம்? டி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? should contain the prime factor of ஏன்னு சொல்லிடலாமா? ஏ கண்டிப்பா வரும்ன்றது சொல்றாங்க. அதாவது நமக்கு என்ன சொல்றோம்னா டி வந்து பார்த்தீங்கன்னா எதோட மல்டிபிள்ஸா இருக்கலாம்? ஏவோட மல்டிபிள்ஸா இருக்கலாம். பக்கத்துல ஒரு நம்பர் எம்னு கூட இருக்கும். ஸோ இது மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்? ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டின்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் ஈக்குவல் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் டின்னு சொல்லிட்டு சி ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? சின்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இதோட ஆப்ஷன் ஈக்குவல் டு சி, ஏ இஸ் ஃபேக்டர் ஆஃப் டி. நோட் பண்ணிக்கலாமா? சார் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.